ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஆர்பியிலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஒரு பத்திரிக்கை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு தகவல் டிஆர்பியில் வந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தகவல் பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பிஆர்டி எக்ஸாமுக்கான ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அது ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கான ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அடுத்தது கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, அடுத்தது செகண்ட் கிரேடு எஸ்ஜிடி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கு, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், கட் ஆஃபு, அடுத்து வெயிட்டேஜ் மார்க்கு, மொத்தம் டோட்டலாக எவ்வளவு, அடுத்தது கம்யூனல் ரேங்க்கு, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரோல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்முடைய எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான கால அளவு மிக குறைவாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிப்போம், பிஇஓ எக்ஸாம் படிப்போம். ஸோ ரெண்டுமே படிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசனையில் இருப்போம். அடுத்தது ஆசிரியர் தகுதி தேர்வு வருமா வராதா, இந்த ஆண்டு இருக்குமா, நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அப்படின்னு பல சந்தேகங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு ஆனுவல் பிளானரில் நமக்கு எந்த எக்ஸாம் விட்டுருக்காங்களோ அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய ஸ்டடி பிளானை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. ஸ்டடி பிளானை உருவாக்கி அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நகர்வில் அதற்கேற்றவாறு நகர ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எந்த எக்ஸாம் படிக்கலான்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்முடைய மைண்ட் செட்டு படிக்கிறதுல இருந்திருக்காது. ஓவராலாக வெளியே நம்முடைய வேலைகள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம இந்த டைமிங்னால் ஃபஸ்ட்டு உட்காரணும், படிக்கணும் அப்படின்றத மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்ம படிக்கிற டைம். இதில் எந்த இதுவுமே நம்ம வச்சுக்கக்கூடாது, கமிட்மெண்ட்டுமே வச்சுக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருங்க. இது டே பை டே நீங்கள் கொண்டுட்டு வந்தால் தான், ஒரு வாரமாவது நீங்கள் உக்காந்தா மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காலையில் 2 மணி நேரம், இரவு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, ஏன்னா நம்ம எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வருவோம். அதற்கேற்றவாறு உங்களுடைய டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.